இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சீக்கிரமா கொடுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கோவில்ல கொண்டு போய் கொடுக்கணும். போங்க போங்க. அப்பா கொடுங்க. என்னடா கொடுக்கணும்? தாலி கொடுங்கப்பா, கோவில்ல போய் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட கொடுக்க போறேன்னு யாரா சொன்னது? வெற்றி இங்க வா. அப்பா இங்க வாடா. போடா. இங்க வா. இந்தா இத கொண்டு போய் கோயில்ல கொடுத்து சாமியை மனசார வேண்டிக்க. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், இந்த தாலியை திருநனும் சீக்கிரமே கிடைக்கணும்னு வேண்டிக்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு வச்சுக்க. சாமிக்கு தங்கத்திலே கிரீடம் செய்யறேன்னு நல்லா வேண்டிட்டு வா. அப்பா அண்ணா கொண்டு போட்டுமே. டேய், அவனுக்கு வேற வேலை வச்சிருக்கேன்டா, அதனால தான் உன்ன போ சொல்றேன். இந்த அப்படி ஏங்க, இந்த வீட்ல மூத்தவர் யாருங்க? உங்ககிட்டதான் கேக்குறேன், மூத்தவர் யாரு? இதுல என்ன டவுட்? நான் தான். ஒரு கோவில் காரியத்தை உங்ககிட்ட கொடுத்தா செய்ய மாட்டீங்களா? கல்யாணமே ஆகாத உங்க தம்பி கையில கொடுத்து அனுப்புறாங்க. இந்த வீட்டோட பெரிய மருமக நான் இருக்கேன், எனக்கு மரியாதை இல்லையா? எல்லாருக்கும் உங்க தம்பி தான் பெரிய ஆளா தெரியறாரு. அப்படியெல்லாம் இல்ல மீனா, அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல, அதனால அப்படி சொல்றாங்க. இப்படியே நம்பிக்கிட்டே இருங்க. நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த வீட்லயே இருக்க முடியாது. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் இல்லாம போயிடும். உங்களை எல்லாம் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னமா அது? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்ன தப்பு பண்ண? நான் எதுக்கு மன்னிக்கணும்? மாமா நீ கால் எல்லாம் விழற அளவுக்கு என்னமா தப்பு பண்ண? எனக்கு அப்பா இல்ல. இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து உங்களை தான் நான் என் அப்பா ஸ்தானத்துல பாத்துட்டு இருக்கேன். என்ன உங்க சொந்த பொண்ணு மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. வீட்டுல யார் கூடச்சும் சண்டை வந்தா கூட ஒரு நாள் கூட நீங்க என்னை விட்டு கொடுத்ததே இல்ல. என் புருஷன் கூட சண்டை வந்தா கூட ஒரே ஒரு நாள் கூட நீங்க என்னை விட்டு கொடுத்தது இல்ல. ஆனா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் மாமா. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? மாமா இங்க பாரு, நான் எதுக்கு அழாத. பொய் சொல்றதெல்லாம் தப்புன்னு சொன்னா உறவு முறையில ஒன்னும் மிஞ்சாது. தப்பு பண்ணது நான் தாம்மா. நீ கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து ராத்திரி பகலா சமையல் கட்டுனே கிடக்க. ஒரு நாளாவது நீ வெளியே போயிட்டு வரணும்னு நான் நினைச்சதே இல்லை. நான் தான் புரிஞ்சுக்கிட்டு உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ வெளியே போனதுல எனக்கு சந்தோஷம் தாம்மா. இல்ல மாமா, இதெல்லாம் நான் எதுக்காக இப்போ? கவிதா, நீ எதுக்காக பொய் சொல்லிட்டு போயிருந்தாலும் சரி, இந்த வீட்டோட சந்தோஷத்துக்கு தான் சொல்லியிருப்பேங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குமா. உன்னை நம்பி உன் புருஷன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், அது அப்படியே இருக்கட்டும், எனக்கு தெரிய வேண்டாம். சரியா? போ, போய் காஃபி எடுத்துட்டு வா. போமா. சரிங்க மாமா. கவிதா, இப்ப நீ சொன்ன விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீயும் யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம், உன் புருஷங்கிட்ட கூட. சரியா? போ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. போமா. மேடம் இருங்க, நான் வரேன். மேடம் நான் உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை வெற்றி. மேடம் நானும் எதிர்பார்க்கவே இல்லை மேடம்.
ஆமா தியா எங்க? நீங்க தனியா வந்திருக்கீங்க? வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க கோயிலுக்கு தனியா தான் வருவாங்க. கரெக்ட் தான். நான் எதுக்கு வந்தேன்னா, சாமி கழுத்துல இருந்த தாலி காணாம போச்சுல்ல, அத புதுசா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். மேடம் நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்தே தாலியை கொடுக்கலாம். இல்ல வெற்றி, இல்ல நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. மேடம் என்ன மேடம், ஒரு நல்ல காரியத்தை செய்யறோம், சேர்ந்து செய்யலாம்ல. வாங்க மேடம், வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க மேடம். அட வாங்க. உங்களுக்காக ஆசை ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன். எப்போ வரீங்க? நான் லேண்ட் பாத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச உடனே வந்துடுறேன். ம்? ம். லஞ்சுக்கு வந்துருவீங்கல்ல? லஞ்சுக்கு வந்துருவீங்களா? ம். வந்துருவேன். நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும் போல இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? நான் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா? நான் இங்க வெளியில இருக்கிறப்போ உனக்கு எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? தெரியுது. எங்க மெசேஜ் பண்ணா ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுதான் நீங்க மிஸ் பண்ற லட்சணமா? சாரி. இட்ஸ் ஓகே. மேடம் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். மேடம் நான் சொல்றது கேக்குதா? வெற்றி, சாமி கழுத்துல இருந்த தாலி தொலைஞ்சு போச்சுன்னு புது தாலி செஞ்சு போட்டீங்கல்ல, ஆமா. அது தொலைஞ்சு போன தாலி என் கழுத்துல இருக்கு.